ஒரு 1.5 கிலோ அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். இந்த கம்பை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கட்டிலில் ஒரு வெள்ளை வேஷ்டியை போட்டு அந்த ஊற வச்ச கம்பை எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா கல் இல்லாமல் எடுத்து இந்த மாதிரி நல்லா தூரமாக காய வச்சுருக்கேன். இது நல்லா காயட்டும். கம்பு நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்பு போட்டு ட்ரை பண்ண போகிறோம், பொரிக்க போகிறோம். இப்போ நான் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுக்க போகிறேன். இப்போ கம்பெல்லாம் வறுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருக்கோம். வறுத்த கம்பை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தெல்லாம் செதுக்கி எடுத்து பாவு காய்ச்சி நான் என்ன பண்ணியிருக்கேன், இதோட நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி ஊற வச்ச மாதிரி ஊற வச்சுருக்கேன்.